வாசன் துப்பறிவாளன். கோவை காந்திபுரம். ஒரு தனியார் வங்கி. அதற்குள் நம் நாயகி தாமரை நுழைந்த போது மணி மாலை 4ஐ தாண்டியிருந்தது. அங்கு முன்னால் அமர்ந்திருந்த ஒரு ஆண் ஊழியரிடம், மிஸ் தேவகிய பார்க்கணும் என்று கேட்க, அவரோ, உள்ள போய் பாருங்க, 3வது டேபிள்ல உட்கார்ந்திருப்பாங்க என்று கூறி உள்ளே அனுப்பினார். தாமரையும் உள்ளே சென்று அவர் சொன்ன இடத்தில் இருந்த தேவகியை பார்த்தாள். ஆள் அம்சமா தான் இருக்கா, அதான் பாடி இந்த வேலைய செய்ய சொல்லியிருக்கு என்று நினைத்தவள் சற்று நேரம் அங்கே இருந்த ஷோபாவில் அமர்ந்திருந்தாள். தேவகி எதையோ கம்ப்யூட்டரில் டைப் செய்து கொண்டிருந்தாள். தாமரையும் அவளை பார்த்தவாறே அமர்ந்திருக்க, வேறு ஒரு ஊழியர் இவள் அருகே வந்து, எஸ் மேடம், புதுசா அக்கவுண்ட் ஆரம்பிக்கணுமா என்று கேட்க, ஆமா சார், பட் என் ஹஸ்பண்ட வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்றேன் என்றாள் தாமரை. ஓகே மேடம், வந்ததும் என்னை கூப்பிடுங்க, முடிச்சு தரேன். எல்லா ப்ரூஃபும் கரெக்டா வெச்சிருக்கீங்களா என்று கேட்க, ஹேண்ட்பேக்கை தொட்டு காட்டி இருக்குங்க என்றாள். பின்னர் அந்த இளைஞன் உள்ளே சென்று விட, தாமரை சிறிது நேரம் தேவகியை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். பிறகு மணியை பார்த்தாள். 4:45 என்று காட்டியது கடிகாரம். யாரோ ஒரு இளைஞன் தேவகியின் எதிரே உள்ள நாட்காலியில் அமர்ந்து அவளோடு எதையோ மெதுவாக பேச, தாமரையால் அவர்களின் பேச்சை கேட்க முடியவில்லை. யாரோ இருவர், 5 மணி ஆகப் போகுது, கிளம்பற நேரம் வரைக்கும் வேலை சரியா இருக்கு என்று பேசிக்கொண்டே இவளை கடந்து போக, தாமரை தன் போனை எடுத்து யாருக்கோ மெசேஜ் டைப் செய்தாள். சற்று நேரத்திலேயே பதில் கிடைக்க, மெதுவாக எழுந்து பேங்கிலிருந்து வெளியேறினாள். ஹேண்ட்பேக்கில் இருந்த கூலர்ஸை எடுத்து மாட்டிக்கொண்டாள். பேங்கிற்கு அருகில் இருந்த ஃபாஸ்ட்ஃபுட் கடைக்குச் சென்று ஒரு பேல்பூரியை ஆர்டர் செய்துவிட்டு ரோட்டை பார்த்தவாறே அமர்ந்து கொண்டாள். வந்த பேல்பூரியை மிக மெதுவாக உள்ளே தள்ளியபடியே சாலையில் தன் இரு கண்களையும் பதித்திருந்தாள். உள்ளுக்குள் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. ஆயினும் அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் சாப்பிட்டபடியே காரியத்தில் கண்ணாக இருந்தாள். மணி 5 என்று கடிகாரம் காட்ட, மிச்சத்தையும் வேகமாக முழுங்கிவிட்டு பணத்தை கொடுத்துவிட்டு சில்லறைக்காக நின்றபோது, தேவகி கடையை கடந்து ஒரு இளைஞனோடு பேசிக்கொண்டே நடக்க, கடைக்காரர் கொடுத்த சில்லறைகளை எண்ணிக்கூட பார்க்காமல் அப்படியே வாங்கி ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டு தேவகியின் பின்னே வேகமாக நடந்தாள் தாமரை. இருவரும் பஸ் ஸ்டாப்பிற்கு சென்று நின்று கொண்டே பேசிக்கொண்டிருந்தனர். பேங்கில் தேவகியோடு பேசிக்கொண்டிருந்த அதே இளைஞன் தான். தேவகி அவனிடம் வருத்தத்தோடு பேச, அவனோ அவளை தேற்றும் விதமாக எதையோ கூறிக் கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் கண்கலங்க அவனை ஏறிட்டாள் தேவகி. தாமரையும் அவர்கள் மீது வைத்த கண்களை அகற்றவேயில்லை. அவள் கண்களில் கண்ணீர் வடிந்து கன்னத்தில் விழ, பதறிய அந்த இளைஞன் சுற்றி முற்றி பார்த்துவிட்டு சட்டென்று தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டையை எடுத்து அவளிடம் தர, அவளோ அதை வாங்கி அவள் கண்களையும் துடைத்து விட்டு அப்படியே மூக்கில் வழிந்த நீரையும் துடைக்க, அதை கண்ட அந்த இளைஞன் ஒரு நொடி திடுக்கிட்டு பின் சகஜ்நிலைக்கு வர,